இது தமிழ்நாட்டுக்கும் எகிப்து நாட்டுக்கும் இவ்வளோ கனெக்ஷன் இருக்கா? சின்னதாக சொல்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னா, இங்கே நம்ம ஊரில் சுடுகாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சுடுகாடு வந்து உண்மையான பேரே கிடையாது. அதாவது தமிழே கிடையாது. அது வந்து இடுகாடு அப்படின்றதான் வந்து முழுக்க தமிழ் பேராக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த புனங்கள் எல்லாத்தையும் ஒரேடியாக வைக்கக்கூடிய இடம் தான் இடுகாடுன்னு சொல்கிறாங்க. அது பெரிய இடுகாடு அப்படின்றது தான் பிரமிடு காலப்போக்கில் மாறந்தா ஒரு செய்தி ஒன்று இருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பெரிய ஈடு ப்ளஸ் பிரமிடு, இதை பிரமிடா திருச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதே பழக்க வழக்கங்கள் எப்படி அங்கே இருக்குது, எப்படி இது மூலயமா வெறும் நீங்கள் ஒத்து போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாது. இங்கே முதுமக்கள் தாழி அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே அந்த மம்மி பேண்டு பேழைன்னு சொல்லுவாங்க, அது தெரியும். இங்கே எப்படி நம்ம உடம்பை பதப்படுத்தி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அங்கேயும் அவங்களுடைய உடம்பை வந்து பதப்படுத்தி தான் வச்சிருப்பாங்க. அதில் எக்ஸ்ட்ரா துணிலாம் போட்டு சுற்றி வச்சிருப்பாங்க. அந்த முதுமக்கள் தாழிக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே இங்கே பதப்படுத்துறதுக்கான அதே வேலை இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் காலப்போக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்டியன்ஸ் கூட இந்த பெட்டிலாம் போட்டு சவ பெட்டிலாம் போட்டு மூடி அது உள்ள இந்த உப்புலாம் போடுறது இந்த வேலைகள்லாம் பண்ணுறாங்கல்ல, இந்த மாதிரியான காலப்போக்கில் எல்லா இடத்துலையும் பரவப்பட்டு வந்த ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, அவங்க யாருமே வந்து இறக்கல, அவங்களுடைய உச்சம் அடையிற நிலம், உயிர் பிரிஞ்சு வேற ஒரு இதுக்கு மட்டும் போயிட்டாங்க, மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க யாருமே வந்து இறந்து இந்த மனுஷனுடைய சாதாரண இறப்பா இல்லை அப்படின்றதையும் அந்த தகவலையும் வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். போய் தேடி பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் முழுக்க வந்து தாய் வழி சமூகமாக இருக்கிறது நம்ம தமிழ் சமூகம். தாய் வழியிலிருந்து வந்த சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். இன்னைக்கு ஆணாதிக்கம் நிறைந்து இருக்கலாம், ஆனால் இந்த பெண்களுடைய வழிகள் அந்த தாய் வழியிலிருந்து, அதெல்லாம் தமிழ் தாயின்னு சொல்லுவோம். தமிழ் தந்தை நீங்கள் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. தமிழ் தாயின்னு சொல்றதுக்கான காரணம் இது தாய் வழி சமூகமாக இருந்தது தான். அது இது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பக்கமும் எகிப்து நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராணி அப்படி சும்மா கட்டி போட்டு ஆண்டுகிட்டு இருந்தாங்க, கிளியோபட்ரா அப்படின்றவங்க. இப்போ இவங்களுடைய அந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து மேட்ச் ஆகுது. இப்போ தமிழன் தான் வந்து எல்லா இடத்துலையும் போய் சுற்றிக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. எகிப்து நாடு இந்த நாடுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை பிரமிடு மம்மி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சேர்த்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க.